கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சா சக்தியாகிய வள்ளியும் கிரியா சக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 45 குலம் நந்தவன திருப்பணிகள் செய்தவர்கள் கதைகள். அதன் தொடர்ச்சி. சதானந்த முனிவர் என்பவர் சிவ புண்ணியத்தின் மகிமையை பற்றி விளக்கும் மற்றொரு கதையை கூறத் தொடங்கினார். காம்பீல தேசத்தில் கருதபுரம் என்னும் சிறந்த நகரமொன்று இருக்கிறது. அங்கே சோபண்ணன் என்னும் பிச்சையெடுத்து பிழைக்கும் அந்தணன் ஒருவன் இருந்தான். அவன் தான் பிச்சையெடுக்கும் நேரம் போக மற்ற நேரங்களில் அந்த ஊரிலுள்ள தண்ணீர் பந்தல் ஒன்றிலேயே தங்கியிருந்து வந்தான். அது ஊருக்கு நடுவழியில் இருப்பதால் ஆமர்த்தகிரி, சோழகிரி, புஷ்பகிரி, சந்தானகிரி என்ற வம்சத்தை சேர்ந்தவர்களும் முக்குந்தேஸ்வரரை வணங்கி பூஜிப்பவர்களுமான அநேக அந்தணர்களும் அந்த வழியாக சஞ்சரித்து வந்தார்கள். ஒரு நாள் பெருமழை பொத்து கொண்டு வந்தது. அப்போது சில அந்தணர்கள் அந்த தண்ணீர் பந்தலுக்குள் வந்து அமர்ந்தார்கள். அவர்களை கண்டதும் சோபனன் சட்டென்று எழுந்து, பரம தரித்திரனாக பிச்சையெடுத்து உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் எனக்கு இந்த பெருமழையைப் போல் பெருத்த ஐஸ்வர்யம் என்றாவது சொரியாதா என்று கூறினான். அவ்வார்த்தைகளை கேட்டதும் அங்கிருந்த அந்தணர்களில் ஒருவரான சிவத்விஜயர் என்பவர் அவனை நோக்கி, வேதியரே, நான் பார்வதி மணாளரிடம் அளவு கடந்த பக்தி வைத்திருக்கும் சிவ பக்தர்களில் ஒருவனாவேன். என்னை இங்குள்ள அனைவரும் சிவதர்மி என்றே அழைப்பார்கள். இப்போது நீங்கள் கூறிய வார்த்தைகள் என் காதிலும் விழுந்தன. தங்கள் விருப்பம் விரைவிலேயே நிறைவேற கடவதாகுக. அதற்கு நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அதாவது, நான் சதா காலமும் வணங்கி வழிபட்டு வரும் உமா மகேஸ்வரருக்காக இன்றைய தினமே நீங்கள் ஒரு நந்தவனத்தை உண்டாக்கி அதில் பூத்து மலரும் நறுமணம் கமழும் மலர்களை தூய்மையான மனதோடு பறித்து கட்டி சிவபெருமானின் பூஜைக்காக எடுத்து வரும் பணியை மேற்கொள்ள வேண்டும். இந்த புண்ணிய செய்கையின் பயனாக விரைவிலேயே உங்களுக்கு சகல நன்மைகளும் உண்டாகிவிடும் என்று கூறினார். சோபனனும் அதற்கு சம்மதித்து ஒரு நந்தவனத்தை உண்டு பண்ணி அதை கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து வரலானான். அதிலுள்ள மலர் செடிகள் அனைத்தும் பல வகையான புஷ்பங்களையும் பூத்து தள்ளியது. அவன் பெரும் மகிழ்ச்சியோடு அவற்றை பறிக்கப் போனான். அப்போது தேவர்களின் தலைவனான தேவேந்திரன் அங்கு வந்து அவனுக்கு அழிவில்லாத அமிர்தத்தை கொடுத்துவிட்டு அவனை நோக்கி, அந்தணரே, நீங்கள் இந்த உலகில் நீண்ட காலத்திற்கு சகல போக பாக்கியங்களையும் அனுபவித்துவிட்டு பிறகு என்னுடைய தேவலோகத்திற்கு வந்து சேருவீராக என்று கூறிவிட்டு சென்றான். சோபனனும் அளவு கடந்த ஆனந்த பெருக்கோடு மலர்களையெல்லாம் பறித்து எடுத்து வந்து சிவ பூஜகரிடம் கொடுத்தான். அவற்றை அவரும் வாங்கி கொண்டு இறைவனுக்கு அர்ச்சனை செய்து மகிழ்ந்தார். அந்த புஷ்பங்கள் சிவலிங்கத்தின் மீது விழுந்த மாத்திரத்திலேயே பரமேஸ்வரர் அங்கு தரிசனமளித்து சோபனனை நோக்கி கூறினார், அந்தணனே, நீ தானாகவே ஒரு நந்தவனத்தை உண்டு பண்ணி அதில் புஷ்பச் செடிகளையும் நட்டு வளர்த்து அதில் மலர்ந்த மனம் கமழும் புஷ்பங்களையும் பறித்து வந்து எனக்காக கொடுத்தபடியால் அந்த புஷ்பங்கள் அனைத்தையும் பெரும் மகிழ்ச்சியோடு நான் என்னுடைய தலையினாலேயே ஏற்றுக்கொள்கிறேன்.
இந்த பெரும் புண்ணிய மகிமையால் நீ இந்த உலகத்தில் சகல சுகங்களையும் அனுபவித்துவிட்டு முடிவில் தேவேந்திரனாகவே மாறி சகல தேவர்களாலும் கொண்டாடப்பட்டு இறுதியில் என்னுடைய இருப்பிடமான சிவலோகத்தை அடைந்து மோட்சத்தையும் அடைவாயாக. இப்படி கூறிவிட்டு சிவபெருமான் தமக்கு அருகிலிருந்த குபேரனை நோக்கி, குபேரனே, இந்த பிராமணனுக்கு ஏராளமான திரவியங்களை கொடுத்த வண்ணமே எப்போதும் இவன் அருகிலேயே தங்கியிருந்து இவன் சொற்படியெல்லாம் கேட்டு நடந்து வருவாயாக என்று கூறிவிட்டு தம் கணாதிபர்கள் புடைசூழ அங்கிருந்து மறைந்தார். அதன் பிறகு சோபனன் சிவதர்மியிடம் வந்து அவரை பக்தி பெருக்கோடு வணங்கி, சிவ குரு தேவரே, தங்களை தரிசித்ததின் காரணமாகத்தான் இத்தகைய அளவற்ற பேறுகளும் எனக்கு கிட்டியிருக்கின்றன. சுவாமி, தங்கள் கருணையினால் நான் கிருதார்த்தனாகிவிட்டேன். இந்த மலர் தோட்டத்தின் மகிமையினாலேயே ஆண்டவன் எனக்கு தரிசனமளித்து அனுக்கிரகம் தந்தருளினார் என்று உள்ளம் உருகக் கூறினான். அதன் பிறகு அவன் ஏராளமான போக போக்கியங்களையும் அனுபவித்துவிட்டு தேவேந்திரனாக மாறி முடிவில் சிவலோகத்தையும் அடைந்து மோட்சத்தை அடையப் பெற்றான். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.